ஏர் டிராஃபிக் கிளியர் ஆகியாச்சு. பேங்க்கில் அக்கௌண்ட் நம்மளுக்கு திறந்து கொடுக்கணும் கஃபீல். புதிய சட்டம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பான அனைத்து உறவுகளுக்கும் இனிய மதிய வணக்கம். இதோ வங்கிகளில் நம்மளுக்கு நிச்சயமாக அக்கௌண்ட் திறந்தே ஆகணும். நம்மளுடைய ஸ்பான்சர்ஸ் நம்மளுக்கு அக்கௌண்ட் திறந்து கொடுக்கணும். புதிய ரூல்ஸ் வெளியானது. அதே போல் மிக முக்கியமான தகவல், இன்றைய தினம் வானம் பனிமூட்டமாகவும் ரொம்பவும் மோசமான நிலைமையிலையும் காணப்பட்டது. தற்போது இந்த நிலைமை சரியாகி விமான நிலையம் மறுபடியும் வளமையான நிலைக்கு திரும்பி இருக்குது. ஃப்ளைட்டு திருப்பி விடப்படும் அப்படின்னு தெரிவிச்சிருந்தாங்க ஆல்ரெடி. ஆனால் அந்த நிலைமை இப்போ மாறி இருக்குது அப்படின்றது ஒரு திருப்தியான விடயம். அடுத்ததா அரப் டைம்ஸில் வெளியான தகவலின் அடிப்படையில் குவைத் தொழிலாளர்கள் முதலாளிகள் இடையே உள்ள பிரச்சனைகளுக்கு தீர்வு மற்றும் சம்பளம் இல்லாது தொழிலாளர்களை நாடு கடத்தும் முதலாளிகளின் திட்டத்துக்கு ஆப்படிக்கும் வகையில் ஒரு நல்ல திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க குவைத்துடைய பப்ளிக் அத்தாரிட்டி ஃபார் மேன் பவர். இதில் அவங்க தெளிவாக குறிப்பிடுற விடயம் என்னென்னா, குவைத்தில் ஒரு தொழிலாளர் சம்பளம் வாங்கும்போது முதலாளிக்கும் தொழிலாளிக்கும் இடையிலான கணக்கு வழக்கு நிச்சயமாக முதலாளிக்கும் தொழிலாளிக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த கணக்கு வழக்கு நிச்சயமாக பேங்க் டிரான்சாக்ஷன், அதாவது வங்கி பரிவர்த்தனைகளில் மட்டும்தான் இருக்கணும் அப்படின்றத சுட்டி காட்டியிருக்கிறாங்க. இதில் தொழிலாளர்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருந்தாங்கன்னு ஆரம்ப காலங்களில் சம்பளங்கள் கொடுத்ததாக முதலாளிகள் சும்மாவே வாய்ப்பேச்சுக்கு எழுதி வச்சுக்குவாங்க, வெறும் பேப்பரில் எழுதி வாங்கிக்குவாங்க. ஆனால் உண்மைக்குமே தொழிலாளிக்கு சம்பளம் கிடைச்சதா அப்படின்னு பார்த்தா இல்லை, தொழிலாளிக்கு சம்பளம் கிடைக்கல. ஆனால் முதலாளிகள் சம்பளம் கொடுத்த மாதிரி அவங்களா கிரியேட் பண்ணிக்குவாங்க. ஆனால் இப்போது இந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் தொழிலாளர் முதலாளிக்கு இடையில் இருக்கக்கூடிய ஒப்பந்தத்துக்கு இணங்க தொழிலாளருக்குரிய சம்பளம் முதலாளிகள் உடனடியாக ஆன்லைன் மூலம் பேங்க் டிரான்சாக்ஷன் மூலமே பே பண்ணணும் அப்படின்ற இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. உண்மையில் இது ஒரு நல்ல திட்டம், இது வரவேற்கத்தக்க ஒரு திட்டம். தொழிலாளர்களுடைய பல பிரச்சனைகளுக்கு இது ஒரு நல்ல தீர்வை கொடுக்கும் அப்படின்னு நம்பலாம். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விடயம் பேங்க் டிரான்சாக்ஷன்களை பற்றி பார்த்தீங்கன்னா 100% இனி வரும் நாட்களில் தொடர்ந்து குறிப்பாக லிங்க் இந்த மாதிரியான விடயங்களை தொடர்ந்து நாங்கள் கண்காணிச்சுக்கிட்டே இருப்போம். அனைத்து வங்கிகளுடைய பரிவர்த்தனைகள் மற்றும் கணக்கு வழக்குகளை தொடர்ந்து கண்காணிச்சுக்கிட்டே இருப்போம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. அதுலேயும் குறிப்பாக வாம்ட். அடுத்ததா லிங்க், நீங்கள் அனுப்பக்கூடிய மணி டிரான்சாக்ஷனுக்கு நீங்கள் அனுப்பக்கூடிய பணத்துக்காக அனுப்பக்கூடிய லிங்க் குவைத்துடைய அனைத்து வங்கிகளுக்கும், அதாவது குவைத்தில் இருக்கக்கூடிய அனைத்து வங்கிகளுக்கும் இது பொருந்தும் அப்படின்றதையும் தெரிவிச்சிருக்கிறாங்க. குவைட் பார்ட் ஆஃப் ரெகுலேட்டரி எஃபர்ட் but money laundering and financing of terrorism bank officials have intensified their monitoring funds transferred through warmth and link service. தீவிரவாதிகள் அல்லது வேறு ஏதாவது சட்டவிரோத குழுக்களுக்கு நீங்கள் பணம் அனுப்புறீங்களா அப்படின்றத கண்காணிக்கிறதுக்காகவே இந்த சிஸ்டத்தை லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. புதிதாக கண்காணிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. தங்க நகை பிரச்சனை மொத்தமாக முடிஞ்சு போச்சு. தங்க நகையை பற்றி எல்லாமே தெளிவாக சொல்லியாச்சு. காசு இருந்தால் தங்கம் வாங்க முடியாது. உங்கள்கிட்ட உங்கள் பேரில் கார்டு ஒன்று இருந்தால் தான் தங்கம் வாங்க முடியும். அதுக்கு நீங்கள் குவைத்தில் புர்கான் பேங்க் இருக்குது, அதே மாதிரி திஜாரி பேங்க் இருக்குது, கமர்ஷியல் பேங்க், அதே மாதிரி வர்பா பேங்க் இருக்குது. இந்த மாதிரி வங்கிகள் மூலம் நீங்கள் காதிம் வீசாவில் இருந்தாலும் பணிப்பெண்களாக இருந்தாலும் டிரைவர்களாக இருந்தாலும் உங்களுக்கும் பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கொள்ள முடியும். அதே போல் அதை பற்றி நம்ம ஆல்ரெடி நிறைய வீடியோ போட்டோம், பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதை பற்றி. அதே மாதிரி தான் இந்த லிங்க் வாம்ட் மூலம் டிரான்சாக்ஷன் ஆகிறதுலையும் எந்த அளவுக்கு பணம் டிரான்சாக்ஷன் ஆகுது, அது யாருக்கு டிரான்சாக்ஷன் ஆகுது, எதுக்காக டிரான்சாக்ஷன் ஆகியிருக்குது,
அது எல்லாமே செக் பண்ணுவாங்க. இப்போ சாதாரணமாக நீங்கள் யார்ட்டையாவது சும்மா வேலை செய்கிறீங்க, வேலை செஞ்சுட்டு டிரான்சாக்ஷன் பண்ணி கொள்கிறீங்க, இல்லை ஒவ்வொரு எந்த ஒரு விடயமாக இருந்தாலும் தொடர்ந்து இதை கண்காணிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அதால் இனிமேல் லிங்க் மூலம் ஏதாவது பரிவர்த்தனைகள் பண்ணும்போதும் கொஞ்சம் கவனம். ஏதாவது அது இல்லீகல் விதமான மணியாக உங்கள்கிட்ட இருந்திருந்தாலும் அதற்கு நீங்கள் பதில் கூற வேண்டி வரும். அந்த சந்தர்ப்பத்தில் அந்த பணம் எங்கேருந்து வந்தது, எப்படி வந்தது, சாராயம் காய்ச்சி விற்றதில் வந்ததா, இல்லை வேறு ஏதாவது தொழிலில் வந்ததா, போதைப்பொருள் விற்று வந்ததா அப்படின்ற ரீதியிலையும் வெளிநாட்டவர்கள் இனிமேல் கண்காணிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தயவு செய்து ரொம்ப கவனம். ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நாங்கள் எங்கே வந்திக்கிறோம் தாத்தா? எங்கே வந்திக்கிறோம்? சல்வா கத்தா அஞ்சுக்கு. நீங்கள் எப்போ ஆர்டர் பண்ணீங்க எங்கள்கிட்ட? முந்தநாத்து. உங்களோட பில்லை கொஞ்சம் கஸ்டமருக்கு என்ன காட்டுங்க, எல்லாம் பார்க்குறாங்க, கொஞ்சம் காட்டுங்க. எவ்வளோக்கு சாமான் வாங்கிக்கிறீங்க? 137 கேடிக்கு சாமான். இந்த தாத்தோட பில் தாத்தா, எங்களோட சர்வீஸ் எப்படின்னு கொஞ்சம் எல்லாருக்கும் சொல்லுங்க. நாங்கள் குச்சிட்டு வந்து நல்லா எல்லோரும் அங்கே கார்டு சாமான் போடுறதுக்கு வாங்கிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்ல சேவை செய்கிறாங்க. ஆர்டர் கொடுத்தேன், நான் இன்னைக்கு சாமான் கொண்டு வந்து தந்துட்டாங்க எனக்கு கார்டு போட. நீங்கள் கேட்ட சாமான் எல்லாமே இருந்துச்சா? எல்லா சாமானும் இருந்துச்சு, நான் போட்ட சாமான் அவ்வளோ இருந்துச்சு. இதுதான் தேங்க்யூ அக்கா. இதுதான் அவங்க அந்த தாத்தா ஆர்டர் பண்ணது. சாக்லேட்லேருந்து டொஃபி எல்லாமே எங்கள்கிட்ட இருக்குது. அவங்களுக்கு தேவையான சாமான் வெறும் 20 கேடிக்கு மேலே நீங்கள் ஆர்டர் பண்ணாலே நம்ம அவங்களுக்கு ஃப்ரீ டெலிவரி பண்ணி தருவோம். நீங்களும் கால் பண்ணலாம், ஸ்க்ரீனில் நம்பரை போட்டேன். ஓகே, இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ தாத்தா. ஓகே, பாய். லயன் எக்ஸ்பிரஸ் கார்கோ நம்பகமான கார்கோ. இதோ நீங்களும் தொடர்பு கொண்டு உங்களுடைய கார்கோ பொருட்களை அனுப்பலாம். 90 93 61 67 தொடர்புக்கான இலக்கம் 66 16 84 14. இன்னொரு இலக்கம் 55 17 27 47. அதே போல் இன்னுமொரு இலக்கம் 50 53 79 39. இன்னுமொரு இலக்கம் 99 69 84 94.